ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், குக்கிங் வ்ளாகே போட்டு ரொம்ப நாளாக ஆச்சுன்னு சொல்லிட்டு கோபி மஞ்சூரியன் ஹோம்மேட் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி திருவிழா சீரிஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தேன், அதோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு நல்லா கொதிக்க சுடுதண்ணி வச்சுட்டு அதில் 3லேருந்து 4 வரமிளகா ஊற வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா, நம்ம சில்லி சாஸ் கடையில் வாங்கி ஊற்றாமல் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு செம்பு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சு இறக்கி வச்சுட்டு அதில் கல்லுப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம அதாவது குட்டி குட்டி பீசஸாக காலிஃப்ளவர் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுருங்க. தண்ணியை அடுப்பில் வச்சுக்கிட்டே நம்ம இதெல்லாம் போட்டு வேக வைக்காமல் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, இந்த காலிஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ஊற வைங்க. அப்படி ஊற வச்சாதான் நல்லா அந்த அழுக்கெல்லாம் வெளில வரும். நம்ம அடுப்புலேயே வச்சு நம்ம வேக வச்சோம்னா குழஞ்சி போயிடும். அப்புறம் கோபி மஞ்சூரியன் கோபி கூழ் மாதிரி ஆகி போயிடும். இப்போ அதை 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு இப்போ நம்ம மிக்சிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா, 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரு, அப்புறம் ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி போட்டுக்கோங்க. இது ஏன்னா கலர் நம்ம சேர்க்க தேவையில்ல. நார்மல் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க கலருக்காக. அப்படி உங்கள்கிட்ட கலர் இருந்துச்சுன்னா கலர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து ரஃப்பாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒன்று சேர நல்லா ரஃப்பாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பஜ்ஜி மாவோட கொஞ்சம் திக்காக இந்த மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பஜ்ஜி போடுற மாதிரி ஒவ்வொரு காலிஃப்ளவராக இந்த மிக்ஸில் டிப் பண்ணி அதை எண்ணெயில் போட போகிறோம். சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாவெல்லாம் அந்த காலிஃப்ளவர்லேயே போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து சுற்றிலும் மிக்ஸ் பண்ணி விட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து போடுவாங்க. நம்ம இஷ்டம் எப்படி வேணால் போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு முக்கி போட்டிங்கன்னா நிறையா அதில் கோட் ஆகும். அது சாப்பிட்றதுக்கு அந்த மசாலாவோட டேஸ்ட்டும் அதிகமாக கிடைக்கும். இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி நல்லா எல்லாம் அந்த மிக்ஸ் எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பஜ்ஜி போடுற மாதிரி ஒவ்வொரு காலிஃப்ளவராக எடுத்து மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொரித்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப கருக விட்றாதீங்க. எண்ணெயும் ஃபுல்லாக வச்சுக்கிட்டே பொரிக்காதீங்க. போட்டோன்னே கருகி போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. காலிஃப்ளவர் தனியாக பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ அதுக்குள்ளே சாஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஆலிவ் ஆயில் இருந்தால் நல்லாயிருக்கும். அப்படி ஆலிவ் ஆயில் இல்லாட்டி நல்லெண்ணெயை தவிர நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அப்படி ஃப்ளேவர் இல்லாத ஏதாவது ஒரு எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட குட்டி குட்டியாக சாப் பண்ண பூண்டு சேர்த்துக்கோங்க. அது பூண்டு நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச சில்லி பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு அப்புறம் நம்ம ஒரே ஒரு சாஸ் சேர்க்க போகிறோம். அது என்னென்னா டொமேட்டோ சாஸு. அதை மட்டும் ஒரு பெரிய கரண்டியில் ஒரு 3 கரண்டிலேருந்து 4 கரண்டி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் கலக்கி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சாஸுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த காலிஃப்ளவர் பொரிச்சதுலேயும் உப்பு போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நம்ம பொரித்து வச்ச காலிஃப்ளவரை இந்த சாஸில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் எதுக்கு ஊற்றுறோன்னா இந்த கோபி மஞ்சூரியனில் அந்த சாஸ் நல்லா கோட் ஆகிறதுக்காகவும் நல்லா திக்னஸ் கொடுக்குறக்காகவும் தான் இந்த கார்ன்ஃப்ளவர் கரைச்சி ஊற்றுறோம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு சூப்பரான கோபி மஞ்சூரியன். இவ்வளோ சிம்பிளான இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ஒரு தடவையாவது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காயூஸ் நிகழ்வுகள்ங்கிற என்னோடய யூடியூப் சேனலில் இதே மாதிரி சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வீட்டில் உள்ள பொருள் வச்சு ரொம்ப காஸ்ட்லியான பொருள் அது மாதிரி இல்லாமல் சும்மா சிம்பிளாக வீட்டிலே இருக்க பொருள் வச்சு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் எல்லாம் நிறையா ட்ரை பண்ணி நான் போட்டிருக்கேன். அது சூப்பராக வந்திருக்கு. அந்த டிஷ்ஷஸ் எல்லாம் போய் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட். பாய்.